எங்க அருமை நண்பர்களே, ஒரு விஷயத்த நிதானமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வெளியில இருக்கிற எதிரி உங்கள தாக்கலாம். ஆனா, அவன் உங்கள முழுசா உடைக்க முடியாது. ஆனா, உங்களோட ஒரே வீட்டுல வளர்ந்தவன், ஒரே தட்டுல சாப்பிட்டவன், சின்ன வயசுல உங்களோட விளையாடினவன், அவனே உங்க முதுகுல குத்தினா, அந்த வலி ரத்தத்துல இல்ல. நேரா மனசுல இறங்கும். ஏன்னா, நீங்க இன்னும் அவன அந்த குழந்தை மனசோட தான் பார்க்கிறீங்க. ஆனா, உண்மை என்ன தெரியுமா? அவன் உங்களை அப்படி பார்க்கல. சாணக்கியர் சொல்கிறாரு, வெளி எதிரி காயப்படுத்துவான். உடன் பிறந்த எதிரி உள்ளிருந்து சிதைப்பான். அவன் உங்க கனவுகளை தெரிஞ்சவன். உங்க பயங்களை தெரிஞ்சவன். நீங்க தனியா அழுத இரவுகளை தெரிஞ்சவன். அதனால தான் அவன் நேரடியாக தாக்க மாட்டான். மெதுவா உங்க நம்பிக்கையை குறைப்பான். உங்க வேகத்தை தாழ்த்துவான். உங்களை நீங்களே சந்தேகப்பட வைப்பான். இதெல்லாம் தேவையா? நீ ஓவரா நினைக்கிற. நான் இருந்தா இதை விட நல்லா செய்வேன். இந்த வார்த்தைகள் சின்னதா இருக்கும். ஆனா தாக்கம் மனசு ஆழம் வரை போகும். இப்ப கவனிங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களை வெறுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மை விட முன்னேறி விடுவார்களோ என்ற பயம் உங்க வளர்ச்சியை பார்த்து அவர்களுக்கு விதி ஒன்று உணர்ச்சியை பூட்டு உடன் பிறந்தவன் தூண்டுவான். கோபம் வரவைக்க முயற்சி செய்வான். குற்ற உணர்ச்சியை ஊட்டுவான். நாங்க உன் நல்லதுக்குத்தான் சொல்றோம்னு சொல்லுவான். ஆனா அவன் எதிர்பார்ப்பது ஒன்றுதான், நீ உடைவதை. சாணக்கியர் சொல்கிறாரு, உணர்ச்சி இழந்தவன் போரையே இழந்தவன். அதனால் பதில் சொல்லாதே, விளக்கம் கொடுக்காதே, அமைதியாக இரு. இந்த அமைதி உன் பலவீனம் இல்லை, இது ஒரு தந்திரம். அமைதியாக இருந்து உன் வேலையை தொடர்ந்து செய்து நீ வெற்றியை வெளிப்படையாக காட்டு. அதுவரை காத்திரு. விதி 2, உன் திட்டத்தை பிறரிடம் கூறாதே. உங்கள் திட்டம், கனவு, அடுத்த நகர்வு எல்லாம் எல்லாருக்கும் சொல்லாதீங்க. உடன் பிறந்தவன் கேட்பான், இப்ப என்ன பிளான்? அந்த கேள்விக்குள்ள ஆர்வம் இல்லை. இவன் என்ன செய்ய போகிறான் என்ற ஆய்வுதான் இருக்கு. சாணக்கியர் சொல்றாரு, அதிகம் பேசுறவன் பாதுகாப்பை இழக்கிறான். அதனால் முதல் செய், வளர். ஆனா முன்பே சொல்லாதே. விதி 3, எதிர்பார்ப்புகளை விட்டுவிடு. அவங்களே என்ன புரிஞ்சுக்கணும், பாராட்டணும், நம்பணும் என்று எதிர்பார்த்து நிக்காதே. இந்த எதிர்பார்ப்பே உன்னை கட்டி போடும் சங்கிலி. அவன் பாராட்டலனா நீ உடைந்து விடுவாய். அவன் அமைதியா இருந்தா நீ குழம்புவாய். சாணக்கியர் சொல்கிறார், எதிர்பார்ப்பு தான் எதிரியின் மறைவான ஆயுதம். உங்கள் இலக்குக்காக வேலை செய், அவர்களுக்காக அல்ல. விதி 4, எல்லையை உருவாக்கு. உடன் பிறந்தவர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு தூரம் வரணும்னு அவங்க தீர்மானிக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு அனுமதிக்கிறன்னு தான் முடிவு பண்ணும். நீ எப்போதும் அமைதியா இருந்தா அதை நல்ல மனசுன்னு நினைக்க மாட்டாங்க. அதை பலவீனம்னு நினைப்பாங்க. நீ பொறுத்துக்கிட்டா அதை பாசம்னு பார்க்க மாட்டாங்க. அதை உரிமையா மாத்திக்குவாங்க. அதான் சாணக்கியர் சொல்றாரு, எல்லை இல்லாத இடத்துல மரியாதை பிறக்காது. எல்லைன்னா சண்டை இல்ல. எல்லைன்னா உன் வாழ்க்கைக்கு நீ இழுக்கும் ஒரு கோடு. எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, உன் கனவுக்குள்ள யாருக்கு இடம், உன் முடிவுல யாருக்கு உரிமை, இந்த எல்லை சத்தமா இருக்க வேண்டாம். அமைதியா இருந்தாலும் உறுதியா இருக்கணும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உடன் பிறந்தவர்கள் உன் எல்லையை மதிக்கலன்னா அது பாசக்குறை இல்ல, அது அதிகார ஆசை. சாணகியர் சொல்றாரு, அதிகார ஆசையை வார்த்தையால நிறுத்த முடியாது, எல்லையால தான் நிறுத்த முடியும். எல்லை போட்ட நாளிலிருந்து அவர்கள் தேவையில்லாத தலையீடு மெல்ல மெல்ல குறையும். இந்த எல்லை உன்னை அவர்களிடமிருந்து பிரிக்காது, உன்னை பாதுகாக்கும். விதி 5, பேசாதே, கவனி. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு எதிரியா இருக்காங்கன்னு நேரடியா சொல்ல மாட்டாங்க. சிரிச்ச முகத்தோட பேசுவாங்க. நல்ல வார்த்தையோட நெருங்குவாங்க. ஆனா அவர்களோட உண்மை முகம் வார்த்தையில இல்ல, நடவடிக்கையில தான் இருக்கும். நீ பேசிக்கிட்டே இருந்தா அவங்க வேஷம் கலையாது. நீ அமைதியா இருந்தாதான் அவங்க உண்மை மெதுவா வெளியில வரும். சாணக்கியர் சொல்றாரு, அவசரமா எதிர்த்தவன் கண்ணை மூடி போர் போடுகிறான். அதனால கவனிங்க. நீ கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க அருகில் இருக்கிறாங்களா? நீ முன்னேற ஆரம்பிச்சதும் அவங்க முகம் மாறுதா? நீ பேசுற கனவுகளை யாரிடமோ போய் சொல்லுறாங்களா? இவையெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. இவையெல்லாம் சைகைகள். உடன் பிறந்தவன் நேரடியா குத்த மாட்டான். மெதுவா உன் பெயரை மற்றவங்களிடம் குறைப்பான். மெதுவா உன் முடிவை கேள்வி கேட்க வைப்பான். மெதுவா உன்னை நீயே சந்தேகிக்க வைப்பான். அதனால சாணக்கியர் சொல்றாரு, கவனிக்க தெரியாதவன் பாதுகாப்பு இல்லாதவன். இந்த கவனிப்பு சந்தேகம் இல்லை, இது உன்னை காக்கும் அறிவு. விதி 6, பதில் மறுப்பு. உடன் பிறந்தவர்களோட போர்ல நீங்க செய்யும் பெரிய தவறு எது தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்றது. அவங்க கேலி பேசுவாங்க, சின்னதா காட்டுவாங்க, சந்தேகம் விதைப்பாங்க. நீ உடனே விளக்கம் கொடுக்க போவ, நீ உடனே உன்னை நிரூபிக்க போவ. அந்த நொடியிலேயே நீ போர்ல தோத்துட்ட. சாணக்கியர் சொல்றாரு, பதில் கொடுத்தவன் எதிரியின் கையில கயிறு கொடுக்கறான். ஏன்னா அவங்கள் உண்மைய பேசல,
அவர்கள் உன் உணர்ச்சியை தூண்டுறாங்க. நீ கோவப்பட்டா அவங்களுக்கு வெற்றி. நீ அழுதா அவங்களுக்கு வெற்றி. நீ நியாயம் சொன்னா அவங்களுக்கு வெற்றி. அவங்கள் எதிர்பார்ப்பதே நீ உடைவத. அதனால சாணக்கியர் சொல்றாரு, ஒவ்வொரு தாக்கத்துக்கும் பதில் தேவையில்ல. சில நேரம் அமைதிதான் மிகப்பெரிய பதில். நீ பேசாம இருந்தா அவங்க குழம்புவாங்க. நீ விளக்கம் கொடுக்கலனா அவங்க திட்டம் அங்கேயே நின்றுடும். விதி 7 நினைவிலிருந்து நீக்கிவிடு. உடன் பிறந்தவர்கள் உங்களை மீண்டும் மீண்டும் மனசால காயப்படுத்தும் போது அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நீ அவர்களை நினைத்து உடையணும். நீ அவர்களோட வார்த்தைகளை மனசுல திரும்ப திரும்ப ஓட விடணும். அதுதான் அவர்களோட வெற்றி. ஆனா சாணக்கியர் சொல்றாரு, மிகப்பெரிய தண்டனை பழிவாங்குதல் இல்லை, மறந்து விடுதல் தான். அவர்களை வெறுக்க வேண்டாம், பழி வாங்க வேண்டாம், நிரூபித்து வாழ வேண்டாம். அவர்களை உன் மனசுல இருந்து மெதுவா தூக்கி போடு. ஏன்னா நீ தினமும் அவர்களை நினைத்தா நீயே அவர்களுக்கு சக்தி கொடுக்கிற. ஆனா நீ உன் கவனத்தை உன் வளர்ச்சிக்கு மாத்தினா அவர்களோட பெயரும் வார்த்தையும் முகமும் மெல்ல மறையும். இதுதான் உண்மையான வெற்றி. சாணக்கியர் சொல்றாரு, மறக்கப்பட்ட எதிரி ஏற்கனவே தோற்றவன். அவர்கள் உன்னை உடைத்ததை இனி நீ நினைக்க கூடாது. நீ அமைதியா முன்னேறு. உன் வாழ்க்கையை உயர்த்து. உன் இலக்குகளுக்குள் மூழ்கு. ஒரு நாள் அவர்களுக்கு புரியும். சாணக்கியர் கூறும் இந்த 7 விதிகளை உன் வாழ்க்கையில் பின்பற்று. உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறும். அமைதியா உயர்றவன் தான் இறுதியில ஜெயிப்பான். உங்க அமைதியே உங்க பதில். உங்க வளர்ச்சியே உங்க பழிவாங்கல். உங்க உயர்ந்த நிலைமையே உங்க கதை. இதுவரைக்கும் இந்த வீடியோ என் உடைந்த மனச உறுதியாய் ஆக்கிவிட்டதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா, கமெண்ட்ல எழுதுங்க. நான் உடைய மாட்டேன். வாழ்வில் உயர்வேன். இந்த வீடியோ ஒருத்தருக்கு தேவைப்படும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கும் நம்மளுடைய மோட்டிவ் எக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மௌனமா உழைங்க. ஒரு நாள் வெற்றியின் அரியணையில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். நன்றி.